ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் வெஜிடபிள் புலாவும் க்ரீன் சிக்கன் கிரேவியும் பண்ணலான்ட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். புலாவுக்கு தேவையான ஆனியன் தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கேரட், கொஞ்சமாக பட்டாணி, 2 சில்லி, ஸ்பைசஸ், அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் தேவை. நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்ததும் நான் வந்து நறுக்கி வச்சுருக்க ஆனியனை போட்டுட்டு ஆனியன் வந்து நல்லா வதங்குறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுருக்கிறேன். அதை ஆனியன் வதக்கிறதுக்குள்ளே நான் வந்து கேரட்டை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நான் ஸ்பைசஸும் 2 சில்லியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் என்கிட்ட பீன்ஸ் வந்து ஃப்ரீஸில் இருந்துச்சு, அதுவும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனியன் நல்லா வெந்துட்டோன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிளறியும் விட்டுக்கிட்டேன். இப்போ நான் வச்சிட்ருக்க வெஜிடபிள் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பீன்ஸு, பட்டாணி, கேரட் எல்லாம் போட்டு எல்லா காயும் போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதில் நான் காய் வேகிறதுக்கு வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன் ஒரு 15 to 20 minutes. அதுக்குள்ளே நான் வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட கேஷ்யூ நட் இருக்குது, ரோஸ்டடு. ஸோ காய் வெந்துட்டுருக்கும் போதே அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் ஊற வச்சுருக்க அரிசியை வந்து அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் அதில் வந்து அரிசியை ஆட் பண்ண போகிறேன். நான் ரைஸையும் வெஜிடபிளையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன் ஒன்றா. நான் 2.5 கப் ரைஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி 4 கப் லெவலுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். அதில்
என்கிட்ட இருக்கிற புதினா இலையும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். புலாவுக்கு தேவையான உப்பை வந்து நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ காயும் ரைஸும் நல்லா வந்து எல்லாம் ஒரே இடத்துல இல்லாமல் எல்லா இடத்துல பரவுற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டேன். கடைசியாக நான் உப்பை வந்து செக் பண்ணிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் புளிப்புக்காக வந்து லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். கடைசியாக நான் எப்பவுமே வந்து ஃபாயில் பேப்பரில் வந்து தம் போடுவேன். ஸோ அதே மாதிரி வந்து புலாவுக்கு நான் தம் போட்டு வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நான் சிக்கனை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நான் கட் பண்ணிக்க போகிறேன் அந்த லெக் பீஸ் எல்லாம் வந்து சைடில். அப்போ தான் மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கணும். இப்போ நம்ம புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் க்ரீன் சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்ந்து ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டேன். பூண்டு, இஞ்சி, கேஷ்யூ நட்டு, பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு ஆனியன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டுக்க போகிறேன். இதில் வந்து புதினா, மல்லி ரெண்டும் இருக்குது. அப்படியே நான் கர்டும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த லெவலுக்கு பேஸ்ட்டாக அடிச்சுட்டு அந்த மசாலா வந்து நான் சிக்கனில் சேர்த்துட்டு அப்படியே அதில் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதில் அப்படியே தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கிறேன். இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அப்படியே நான் வந்து ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் பொடிசாக நறுக்கி வச்ச ஆனியனும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
அதில் வந்து நான் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடி வந்து சிக்கன் ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ சிக்கனில் வந்து நல்லா மசாலா இறங்குறதுக்காக நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சிக்கன் வெந்துடுச்சான்னு. வெந்துருச்சு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். இப்போது நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து இதில் கருவேப்பிலையும் ரோஸ்டட் முந்திரியும் ரெண்டையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு நான் இறக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட சுட சுட வெஜிடபிள் புலாவும் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.